ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா. சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டே நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 8:24 காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க. இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பெயர்ச்சி அடையும். இது கோச்சாரம். நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் சேரது, பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது, இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ 3 மாநாடு 32 கருத்தரங்கம், நேரடி கருத்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரியமிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம். எண்கணிதம், வாஸ்து, நியூமராலஜிங்கிறதும் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், அதே போல் ரொம்ப விசேஷமானது. பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசன்னத்தை நம்ம கேட்டுக்கிறது. அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம். நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம். இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாபலனை தரும்? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, அற்புதம், ஆனந்தம், சிறப்பு எல்லாமே 95% இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஜென்ம சனி, குடும்ப சனி எல்லாம் போய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தான சனி பகவான் உங்களுடைய அதிபதி. திருவோணம், அஸ்தம் எல்லாம் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருவோணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உடையது. அப்போ இந்த அவிட்டம் எப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு அப்பாடா எல்லா பீடையும் போச்சா, எல்லா கைகால் வலி போச்சா, உடல் ஆரோக்கியமாக இருக்குமா, இருக்கும், உற்சாகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க, அதிக முதலீடு போட்டு தொடங்கலாம். புதிய நட்பு வட்டாரங்கள் பெருகும். நல்ல விவசாயிகளுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய முயற்சி இனிமேல் குதிரை வேகத்தில் இருக்கணும். குதிரை படமே வாங்கி மாட்டிக்கிங்க. 7 படம் 7 இருக்கும். குதிரை, வெள்ளை குதிரை வாங்கி மாட்டுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகரத்துக்கு. ஏன்னா உங்களுடைய இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் உடைய சனி 3க்கு போகிறார். இந்த 3ஆம் இட சனி பகவானே என்னென்னா இந்த திருமணம் பார்க்கறது வீரியத்தை குறைக்கும்பாங்க. விவேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அது எப்பயுமே உங்கள்கிட்ட இயற்கையாக உண்டு. யாருக்காவது உதவி செய்யணும், சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது, சொந்த பந்தம் வேணுங்கிறது, இப்படி ஒரு ஒரு கூட்டத்தோடையே இருக்கணும்னு நினைப்பீங்க. மகரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அந்த யோசனை சில சகாயமாக தர்றதுக்கு நான் இருக்கேன், நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சகாயமாக தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமர்கிறார். ஏன்னா குருவோட இடத்துல, எந்த இடங்க, குருவோட இடத்துல அமர்றார் மீனத்தில். அது
பயணிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு விவேகத்தை கொடுத்தாலும் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குறார். கொஞ்சமாக இனிமே உங்களுக்கு மைனஸ் நடக்கும். ஏன்னா 7-8 வருஷம் அடி மேலே அடி, உறவுகளை பிரிஞ்சங்க, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, உடம்பு தொந்தரவு, கீழே விழுந்தேன், எல்லாம் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த ராசி வெயிட்டாக வராங்க, அடிக்கடி வராங்க நோட் பண்ணி வச்சுருவோம். பிரச்சனை இருந்தால் தானே ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க. உடம்புல தொந்தரவு இருந்தால் தான் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் தானே. சுகரே இல்லாமல் சுகர் டேப்லெட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு எதுனா வருமுன் காக்கிறது அப்படின்னா இயற்கையாக தான். இயற்கையான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ப்ராப்பரான மெடிசன் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், செக் பண்ணணும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம். அதுபோல் ஜாதகத்தை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், எப்படி நமக்கு பலாபலனை கொடுப்பார், கோச்சார சனி மற்ற கிரகத்தோட சேர்க்கையில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசிக்காரங்க பார்க்கணும். அப்போ உடம்பு தொந்தரவு இனிமேல் கிடையாது. ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பயப்பட வேண்டாம். தொழில் முனைவோருக்கு தொழில் உண்டு. கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா 2.5 வருஷம் பொழப்பு இது. இந்த 2.5 வருஷம் என்ன பண்ணும், இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் இனிமேல் வரக்கூடிய ஸ்ட்ராங்காக திருக்கணிதப்படி வாக்கியப்படி அப்படிங்கலாம் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருச்சு. என்ன பண்ணலாங்கிறதுக்கு திருக்கோளறு பதிகம் உங்கள் முயற்சிக்கு. வேயிறு தோழிபங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவனுடைய பாடலை பாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வழிபட செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் எம்பெருமான் பெருமாள் கோயிலுக்கு பானகம் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் அருகில் என்ன இருக்கோ அங்கேயே கொடுங்க. முடிஞ்சால் பசு நெய் கூட வாங்கி கொடுங்க. ஏன்னா குரு இங்கே நீச்சங்க மகரத்தில். அதனால் பசு நெய் வாங்கி ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கொடுங்க. எம்பெருமான் பெருமாளுக்கு கொடுங்க. அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. உங்களுடைய முழு பலாபலனை தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.